ஸோ டோர்னமெண்டோட ஃபஸ்ட் மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. 11 ஜெயின்ஸ் வர்சஸ் போத்தீஸ் சூப்பர் கிங்ஸ் கோவை. ரெண்டு டீமுக்கான மேட்ச். இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு ஓவர் முடிக்கும். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, முடிக்கலைன்னா 40 நிமிஷம் மேலே இருந்துச்சுன்னா ஒரு ஃபீல்டு உள்ளே வந்துடும். 4லேருந்து 5 ஃபீல்டு உள்ளே வருவாங்க. இது எல்லா மேட்ச்சுக்கும் சக்கிங் போட்டால் அங்கேயும் லேட்டாக பார்த்துக்கலாம். அதான் மற்றபடி எல்லாமே நாங்கள் எல்லாம் டாஸ் போட்டால் கம்பல்சரி விளாட்றோம். பைஸ் வந்து அது இன்ஜூரி ஆச்சுன்னா மட்டும் தான் நம்ம சொல்லி பைஸ் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான எங்கள் டேஷ் டைம் டேஸ்வின் போத்தீஸ் கோவை. ஸோ அவங்க தான் எங்கள் டேஷ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ் வந்து 40 நிமிஷம் சரிங்களா. அந்த 40 நிமிஷத்துக்குள்ள ஓவர் போடலைன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாத்திரம் உள்ளே வந்து நிற்கும். 5வது ஃபில்டர் மாத்திரம் 4 பேர். ஓகே 4 சர்க்கிள்லேருந்து ப்ளஸ் 1 5வது ஃபில்டர். பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் சூஸ் டு ஃபீல்ட். ஓகே. ஸோ எவ்ரி இயர் நடத்துகிற அதே கிரவுண்டில் தான் இந்த வருஷமும் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ பிச்சு சூப்பராக இருக்குங்க. எந்த இடத்துலையும் ஒரு குண்டுக்குழி எதுவுமே இல்லை, ஈவனாக இருக்குது. ஸோ பிச்சு மட்டும் இல்லை, கிரவுண்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ரெகுலராக விளாட்ற கிரவுண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கிரவுண்டை ஒட்டியே ஒட்டுக்கா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கிரவுண்டு இருக்குது. ஸோ இந்த மேட்சும் 2 கிரவுண்டில் நடக்க போகுது. ஆக்சுவலாக 2 கிரவுண்டு நம்ம கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கொயரில் தாண்டி நிற்கிற அடுத்த கிரவுண்டில் தான் இன்னொரு போல் நடக்க போகுது, போல் பி. ஸோ மேட்ச்சு சூப்பராக நடத்த போகிறாங்க. எவ்ரி இயர் நல்லா நடத்தக்கூடிய டோர்னமெண்ட். ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி அமையுது அப்படிங்கிறத. ஸோ 6 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 55 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பிட்வீன் போத்தீஸ் 11s போத்தீஸ் கிங்ஸ் கோயம்புத்தூர் வர்சஸ் 11 ஜெயின்ஸ். 2 டீமுக்கான மேட்ச்சு. டேஸை வின் பண்ண 11 ஜெயின்ஸ் பேட்டிங்கில் இருக்க போகிறாங்க. போத்தீஸ் இங்கே ஃபீல்டிங்கில் இருக்க போகிறாங்க கோயம்புத்தூர் டீம். ஒன்லி மிஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் இருக்க போகிறது கோகுல், நான் சைக்கிளில் கமல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் விஜய். ஸோ 8 ஓவர் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் பெரிய சுத்து பேட்டில் போடல. இந்த மேட்ச், இந்த ஓவர், இந்த டோர்னமெண்ட்டுக்கான முதல் பந்தை டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு விஜய். சார் 2 ஓவர் பவர் பிளே மேட்ச்சுக்கு செகண்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு. பிகைன் த ஸ்டம்பில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு. இங்கே நல்ல ஸ்டாஃப் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் முதல் ரன்னை ஓடி எடுத்திருக்காங்க பிகைன் த ஸ்டம்பில். ஒன்லி மிஸ் பண்ணால் நான் சைக்கிளில் இருந்த கமல் இப்போது ஃபர்ஸ்ட் பால் மீட் பண்ண போகிறாரு. ஸோ கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் மேட்சை இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கு தான் போட்டிருந்தாங்க போலில். ஸோ நல்ல விஷயமாக தெரியுது. தேர்ட் ஒன் வெல் பவுல், எக்ஸலன்ட் டெலிவரி, 1 மோர் டாட் பால். 2 பேட்ஸ்மேனை வச்சு முதல் பந்து டாட் பாலாக போட்டிருக்காரு இங்கே விஜய். ஃபோர்த் ஒன் தரையாக போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார். இன்னொரு ஃபீல்டர் பாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காருங்க. நல்ல ஸ்டாப், சிங்கிள். பாலோட 5th ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் தாண்டிடுச்சுங்க அங்கே லாங் ஆஃபில். முதல் பவுண்ட்ரியை இந்த டோர்னமெண்ட்டில் பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இங்கே விஜய். பேட்ஸ்மேன் விஜய்னு சொல்லியிருந்தேன், கோகுல். முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டுக்கான முதல் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயராக லாஸ்ட் 1 மோர். அகைன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கவர்ஸில் நோ மேன்ஸ் லேண்டில் போச்சு. இப்போ வெரைட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இங்கே. நல்ல எஃபர்ட். 1 2வது ஒன்றும் ஓட்டாங்க இங்கே. 2ஓட முதல் ஓவர் இங்கே எண்ட் ஆயிருக்கு. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் ஒரு பவுண்ட்ரிஸே போயிருந்தாலும் 8 ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. 2 டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே. செகண்ட் ஓவர் பட எங்கள் மதன் அப் டு ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து ஒரு சிங்கிள். போத்தீஸ் கிங்ஸ்க்காக இன்னிடைவில் கள்ளக்குறிச்சி பிரசாந்தும் சேலம் அஜித் 2 பேரும் இருக்காங்க அந்த ஸ்குவாடில். சான்ஸ் ஃபார் நோ பாலுக்கான ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க அங்கே ஃபீல்டர் அஜித். நல்ல டேக்கன், நோ பால். அதன் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகலை, ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நோ பால். அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்டாருங்க. சான்ஸ் ஃபார் போயிருதா? தாண்டி போயிடுச்சு. முதல் 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ரீ ஹிட் பாலை தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபுல் டேஸ். ஆனால் இந்த முறை ஃபீல்டர் தெளிவாக எடுத்து வச்சுருக்காங்க நேருக்கு நேர்.
அஜித் இருக்காரு, நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன், சான்ஸ் ஃபார் விக்கெட். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. 6 அடித்த ஓவரில் விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மதன். நீ பேஸ் பண்ணா எங்கள் ரஞ்சித். பால் வந்த பக்கமாக ரியாக்ட் பண்ணி ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு. அங்கே பிகைந்த சம்பளம் விஜய் நல்லா ஸ்டாப்புங்க. ரெடியாக நின்று பாலையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஏன்டா பவர் பிளே ஓவர் முடிய இங்கே 19 2 ஓவருக்கு அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட எங்கள் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பில் எடுத்துட்டாருங்க. விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரசாந்த். நீ பேஸ் பண்ணா இங்கே சுபாஷ். பிரசாந்தோட செகண்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர், சிங்கிள். அவளோட தேர்ட் ஒன் கமல் ஆன் ஸ்ட்ரைக். இதையும் தட்டி விட்டு தான் ஓட பார்த்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிக்கலான்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டாரு அதுக்கு முன்னாடியே. அதன் காரணமாக இங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு லாங் ஆனில். இதுவும் சிங்கிளாக தான் மாறும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எடுத்துட்டா அங்கே நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக் டெலிவரி, விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பு. டாட் பால் கொடுத்துருக்காங்க, நாட் அவுட். ஸோ இதோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 3வது ஓவர் எங்கே பிரசாந்த் 3 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. 11 ஜெயன். 4th ஓவர் பட இந்த மார்க்ஸ் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு ஸ்பின் வேரியேஷன், ஆஃப் கட்டர், டாட் பால். சரி முன்னாடி ஆஃப் கட்டர்னு சொன்னேன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அது லெக் கட்டராக மாறும். 1 மோர் லெக் கட்டர். ஆனால் இந்த முறை தெளிவாக கணிச்சிட்டாரு. அதன் காரணமாக போயிடுச்சுங்க. இங்கே 6 2வது 6 இங்கே பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. ஹைட்டு தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர். வெரைட்டி வர முடியல. நோ மேன்ஸ் லானில் தான் வந்திருக்கு. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஃபுல் டாஸாக ஸ்லோயரில் ஃபைட் பண்ணி போட்டார். அங்கே அடித்து பார்த்துருக்காங்க. டேரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக தான் மாறும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டச். சான்ஸ் ஃபார் ஃபீல்டர். பாலுக்கு வந்துடுறாங்களா? பால் வரைக்கும் வந்தார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியலங்க. ஒரு சிங்கிள். 4 ஓவருக்கு இங்கே 34 அடிச்சிருக்காங்க. இந்த மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்கே பிரசாந்த். 5th ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. கீப்பர் நல்லா ஸ்டாப் இன்சைட் எட்ஜ் ஆகி வந்ததை டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் போட்ட இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவளோட செகண்ட் ஒன் கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு. அங்கே அஜி இருக்கார் ஃபீல்டர். ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பவுண்டரி விட மாட்டார். எப்போவுமே ஃபீல்டிங்கில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபீல்டர்னு சொல்லலாம். சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் ஆர்சாருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புல் ஷாட், பேக் ஃபுட் புல் ஷாட்டு. சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் பேட்ஸ்மேன் சுபாஷ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். குயிக்கராக வந்த காரணத்தினால பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல. டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. ஒரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பாஸாக ஓடி இருக்காங்க. அதன் காரணமாக இங்கே ஒரு 2 ரன் ஓடி இருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அதிகபட்ச சிங்கிளாக தான் இருக்கும். லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸோ 2 பேட்ஸ்மேனும் தெளிவாக மைண்ட் செட் போட்டு ஆடுறாங்க. கடாமுடான எல்லா பாலும் அடிக்க போகல. கரெக்டாக எந்த பால் அடிக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. நல்ல பாலுக்கு தெளிவாக தரையில் ஆடிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன். எஸ் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் கேப்பில் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக கண்ட்ரி திசையில் போயிருக்கு. ஒரு பவுண்ட்ரி. ஃபுல் டாஸ் அப்படிங்கும்போது தெளிவாக ஆட்டார். தப்பான பாலை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே 5 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. 11 ஜெயன்ஸ். மேட்சுக்கான 6வது ஓவர் போட எங்கள் அஜித் ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்து ஏக்கிங் லென்த்தில் போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்டாப். இங்கே சிங்கிள். போன பால் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன்
திருப்பி விட்டுருக்காரு. நோ மேன்ஸ் லேண்ட்ஸ். ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. போஸ்டாருங்க. நல்லா டேக்கன். ரொம்ப நேரமாக நல்ல பார்ட்னர்ஷிப்பை இங்கே பில் பண்ணிக்கிருந்தாங்க 2 பேட்ஸ்மேனும். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை இங்கே உடச்சி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். சேலம் அஜித். நீ பேட்ஸ்மேனா எங்கள் பாண்டி. அகைன் வித்தே கொடுக்காத பந்து யாக்கிங்லேருந்து அதிகமாக போடுறான்னு சொல்லலாம் இங்கே அஜித். 2வது ஓட சான்ஸே இல்லைங்க. ஏன்னா புல்லட் வேகத்தில் த்ரோவாக அடிச்சிருக்காரு ஃபீல்டர். இங்கே சூப்பரான ஃபீலிங் எஃபர்ட். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் வேரியேஷன் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே லெக் கட்டர் வேரியேஷன். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் 1 more விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அஜித்தே பாலுக்கு வந்துடுவார். பிடிச்சிட்டாருங்க. நல்ல டேக்கன். 2வது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல பார்ட்னர்ஷிப் பில் பண்ணால் 2 பேட்ஸ்மேனோட விக்கெட்டுமே இங்கே எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். எக்ஸலண்ட் ஓவர். இங்கே கம்பேக்கிங்கான ஓவராக மாற்றிருக்காரு. 6 ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர் போட இங்கே ரஞ்சித் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஒரு லோ ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. விக்கெட்டுக்கு ஃபீல்டர் வந்துடுறாரா. போஸ்டாருங்க. நல்லா டேக்கன். ஸோ இந்த 7 பந்துகளில் 3 விக்கெட்டை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே போத்தீஸ் கிங்ஸ் கோவை. நெக்ஸ்ட் பேசுனா எங்கள் விக்கி. ஃபாஸ்ட் பாலே சுற்றி திரும்பினார். ஆனால் பேட்டில் படல. அதிவேகமாக போட்டிருக்காரு. அதன் காரணமாக இங்கே டாட் பால். பாலோட 3rd ஒன். லோ ஃபுல் டாஸ். நேருக்கு நேர் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா. பிரசாந்த் போயிட்டாரு. பவுண்டரி விட மாட்டேங்கிற மாதிரி. சிங்கிள். ரஞ்சித்னா அவரோட பவுலிங் ஆக்ஸில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பவுலர் போடுவார். ஸோ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் போடுங்க. விட்டு தட்டியிருக்காரு. அங்கே தேர்மன் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் டேரட்டிக்கிட்டார் தான் விக்கெட்டாக இருக்கும். ஆனால் அடிக்கலைங்க. உள்ளே வந்துட்டார் பேட்ஸ்மேனு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணி போகுதா. கேப்பில் போயிருக்குங்க. நோ மேன்ஸ் லேண்ட். அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை. ஒரு 6 போயிடுச்சு. ஸோ கரெக்டாக லைனை தாண்டி ஒரு 2 மீட்டரில் குத்திருக்கு. ஒரு 6 தேவையான ஒரு 6ன்னு சொல்லலாம் இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இந்த ஓவரில் வர 1 more ஃபுல் டாஸ். கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தார். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கலைன்னா ஓடி 2 எடுத்துருவாங்க. ஸோ காமன் கம்போஸ்ட்டாக அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஒரு 2. 7 ஓவருக்கு 63 அடிச்சிருக்காங்க 11 சான்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர் லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட இங்கே அஜித். அவருக்கான 2வது ஓவர். ஃபாஸ்ட் பாலே பேக் ஃபுட் புல் ஷாட்டு. சான்ஸ் ஃபார் தாண்டிருந்தா போயிடுச்சுங்க 6. முதல் பந்திலே ஒரு 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ தேவையான 6 கடைசி 2 ஓவர்லையும் பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ். ஃபீல்டர் கைக்கு தான் போணுச்சு. ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். பாஸாக போன காரணத்தினால ஒரு சிங்கிளாக அங்கே ஃபீல்டரும் மிஸ் பண்ணிட்டாருங்க. பவுலர் பின்னாடி பேக்கப் பண்ண வரும். இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு இன்சைட் அவுட்டு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா. ஃபீல்டர் விரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. பாஸாக பாலும் போகுது. ஃபீல்டர் அதை விட பாஸாக போயிருந்தார். ஸ்டாப் பண்ண முடியலைங்க. ஆனால் தாண்டி போயிடுச்சு. ஸோ பந்தை பீட் பண்ண முடியல. பந்து போயிடுச்சு பவுண்டரிக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை தேர்மன் ஃபீல்டர் கரெக்டாக நின்னார். ஆனால் டேரக்ட்டு அடிக்கலைங்க. அஜித் கரெக்டாக பேக்கப் போயிட்டார். பந்தை எடுத்துகிட்டு அந்த எண்டுக்கும் போயிட்டாங்க. சிங்கிள். 5th ஒன். மறித்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க விஜய். நல்ல டேக்கன். மொத்தமாக அஜித் பதிவு பண்ணுற 3வது விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் 1 more பால். கேப்பில் போயிருக்கு. கடைசி பால். அதன் காரணமாக கண்டிப்பாக 2வது ரன் ரிஸ்க் எடுத்து ஓட பார்ப்பாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிற்க வச்சு மாற பார்த்து ஓட்டாங்க 2. இங்கே ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:40 தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. ஸோ முடிஞ்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸு கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஸோ கமிட்டிக்கு டீம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டு ஸோ யார்லையா ஸ்டார்ட் பண்ணால் யார்லையாவே மேட்சை முடிச்சிடலாம் அன்றைய டேவில்.
78 அடிச்சிருக்காங்க, 79 டார்கெட். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்கிறது பிரசாந்த், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே செந்தில், நான் சைக்கிளில் இருக்குது அஜித். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறாங்க. நல்லா எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து விரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். ஓனி மேட்ச் பண்ணால் அஜித் ஆன் சைக், அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு சிங்கிளுக்கு வாய்ப்பாக அங்கே ஃபீல்டர் பாஸ் ஆகியிருந்திருக்காரு, மிட் ஆன் ஃபீல்டர். அதன் காரணமாக இங்கே ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, ஒன் மோர் டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே செந்தில். பாலோட ஃபோர்த் ஒன் மறிச்சு ஆட பார்த்தாரு, சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, கீப்பரால் பிடிக்க முடியல. ஒன் மோர் டாட் பால், கன்சியூட்டியாக 3வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே செந்தில். பவர் பிளேல எக்ஸலண்ட்டாக போட்டுக்கிறக்கான்னு சொல்லலாம். பாலோட ஃபிஃப்த் ஒன் லாப்டட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு லாங் ஆஃபில், சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா, ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். பாண்டி துருன்னு ஃபாஸ்ட்டாக வந்துட்டார், அவரை தாண்டி போக விடாமல் ஸ்டாப் பண்ணி ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால். அகைன் டிபன்ஸ் மைன்சர் தட்டி விட்டு பாஸா, சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, அடிக்கலை ஸ்டெம்பில். ஒரு சிங்கிளோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸலண்ட் ஸ்டார்ட், சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். முதல் ஓவரை 3 ரன்னை விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் பட எங்கள் பிகில் ஃபுல் டாஸ் பால் ஆர்ச்சாருங்க. ஸோ கண்ட்ரோல்டாக போட்டிருந்தாரு முதல் ஓவரு. இங்கே ஃபஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸு தப்பு பண்ணிட்டாரு. நோ பால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ நோ பாலோட சேர்த்து இங்கே ஒரு பவுண்டரி ஆட் ஆகுது. போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பெரிய சார் தான் போகிறாரு, போயிட்டாரு, ஆர்ச்சாருங்க. கண்டிப்பாக இது தாண்டி போயிடும், லைனை தாண்டி போயிடுச்சு. ஒரு 6 ஃப்ரீ ஹிட் பாலை தெளிவாக ஆட்டாரு, ஒரு 6 இங்கே. கீப்பர் இங்கே அப் டு போயிட்டாரு. பாலோட செகண்ட் ஒன் பால். ஒன் மோர் ஃபுல் டாஸ், தெளிவாக ஆட்டார் ஸ்கொயர் லெக்கில். அங்கே ஃபீல்டரே இல்லைங்க, கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். கேப்பில் தெளிவாக ஆட்டார், ஒரு பவுண்ட்ரி. 2 பாலில் இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 15 ரன்னுக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. பாலோட தேர்ட் ஒன் கீப்பர் பிடிக்க முடியல, பின்னாடி பேக்கப் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க, டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. மிட் ஆஃப் ஃபீல்டர் விரட்டி போனார், ஸ்டாப் பண்ண முடியலங்க. மிட் ஆஃப் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலன்னா கண்டிப்பாக பவுண்ட்ரி, ஏன்னா லாங் ஆஃபில் ஃபீல்டர் வைக்கல. பவர் பிளே அதன் காரணமாக ஸ்கொயர் லெக்லேயும் மிட் விக்கெட்லேயும் தான் வச்சுருந்தாங்க, ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணார். 2 கால் பண்ணியிருக்காங்க, 2 ஓட முடியுதா. அங்கே மிட் விக்கெட் ஃபீல்டர் விரட்டி பாஸாக வந்தார், ஓடிட்டாங்கங்க இங்கே குயிக்கராக. ஒரு 2 பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். இந்த முறை கவர்ஸில் இது தாண்டுதா, பாண்டி இருக்காரு, என்னை தாண்டி போக விட மாட்டேங்கிற மாதிரி புடிச்சாரு. ஒரு சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க போத்தீஸ் கிங்ஸ் கோயம்புத்தூர். தேர்ட் ஓவர் பட எங்கள் பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் உல்டா ஸ்லோயர் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, நோ சொல்லிட்டாருங்க. தெளிவான கால் ஃப்ரம் பிரசாந்த், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு, கவர் ஃபீல்டரை எடுத்து இப்போ தான் சுவிட்சுக்கிட்டு வச்சாங்க, அதை பார்த்து தெளிவாக ஆட்டாருங்க, ஒரு பவுண்ட்ரி. ஸோ கமிட்டட் ஷாட் அதுக்கு தெளிவாக போட்டு இங்கே ஆடி இருக்காரு, ஒரு பவுண்ட்ரி. ஸோ அஜித்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃபீல்டர் இல்லையோ அந்த இடத்துக்கு அவர் ஆடணும்னு தெளிவாக மைண்ட் செட் போட்டு ஆடிடுவார். ஸோ அதான் போன பால்லையும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு. ஸோ இப்போ சுவிட்சுக்கிட்டுக்கு ஃபீல்டர் வைக்காமல் கவர்ஸுக்கு வச்சாங்க, அதன் காரணமாக சுவிட்சுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு கவர்ஸில், சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, ஃபீல்டர் போஸ்டாருங்க, நல்லா டேக்கன். பின்னாடி திரும்பி போய் கேட்சை போஸ்டாரு, எங்கள் விக்கெட்டை இழக்கிறாரு அஜித். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் மேக்ஸ் ஸ்லோயர் வேரியேஷன். ஸோ நிறைய மேஜிக்கல் டெலிவரி போகிறான்னு சொல்லலாம் பாண்டி, அதன் காரணமாக எங்கள் பேட்ஸ்மேன் பெரிய ஷாட் போக யோசிக்கிறாங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன், 1 மோர் பால். இங்கே அதன் காரணமாக பேக் டு பேக் டாட்டோட இங்கே 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 30, கரெக்டாக 10 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே ரிமினி இருக்க 5 ஓவருக்கு ஆல்மோஸ்ட் 50-49 கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். மேட்சுக்கு 4வது ஓவர் போட செந்தில் முதல் ஓவரை பவர் பிளே ஓவரை 3 ரன்கள் எல்லாம் போட்டு கொடுத்த அந்த பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக இருக்காரு தரையில், ஒரு சிங்கிளாக ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கலை, பேக்கப் ஃபீல்டர் பாஸ் ஆகிட்டாருங்க, அதன் காரணமாக சிங்கிளோடய ஸ்டாப் ஆகிட்டாங்க.
பாலோட செகண்ட் ஒன் மேக்ஸ் ஆன் ஸ்ட்ரைக். உடச்சி போட்ட பால் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அங்கே பாயிண்டில் ஃபீல்டர் ஏமாந்துட்டாருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுதா? விரட்டி போய் பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல எஃபர்ட் ஃபீல்டர்ட்ட இருந்து ஒரு 2. பாலோட நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு. லெக் பை டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? சிங்கிளோடய நோ சொல்லிட்டாரு பிரசாந்த். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். கேப்பில் தான் போயிருக்கு. சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பில்லர் கொஞ்சம் லேசியாக இருந்தார். மிஸ் ஃபீல்டு நடந்துருச்சு. பின்னாடி இன்னொரு பில்லர் கரெக்டாக போயிட்டாருங்க. இந்த பால் 2. இந்த ஓவரோட லாஸ்ட் 1 more பால். மறைச்சு பேக் ஃபுட் ஃபுல் ஷாட் போனார். ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா? வர முடியலங்க. போயிடுச்சு. இங்கே பவுண்ட்ரி. பந்தையும் ஸ்டாப் பண்ணலை. ஸோ இதோட இங்கே 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. ஸோ தெளிவாக பாயிண்ட் செட் போட்டு 10-10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போயிடறான்னு சொல்லலாம். எங்கள் 5வது ஓவர் பட பாண்டி ஸ்லோயர் வேரியேஷன். ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டாங்க. விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பாண்டி. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் பாண்டி ஸ்லோயர் டாட் பால். ஸோ இங்கே பனி சாரல் தூர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் போயிடுச்சா? எஸ் போயிடுச்சு. இங்கே 6 முக்கியமான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வேரியேஷன் பால் ஒரு பாலில் நேருக்கு நேர் ஆஸ்டார் இங்கே பாண்டி. பாலோட 4th ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆரில் அடிச்சிருக்காங்க. சிங்கிள். பாலோட 5th ஒன் தெளிவாக கட் பண்ணிட்டு இதையும் சிங்கிளாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 1 more பால். இந்த முறையும் அடிச்சாருங்க. இதுக்கு முன்னாடி நேருக்கு நேர் ஒரு 6. இந்த முறையை தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ பாண்டி டு பாண்டியில் பேட்ஸ்மேன் பாண்டி டாமினேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். 2 6 அடிச்சிட்டாரு. மேட்சுக்கு 4வது ஓவர் போட எங்கள் விஜய் 18க்கு 25 +1. பாலர் கைக்கே போயிடும்னு நினைக்கிறேன். டாட் பால். உள்ளதே கிளைமேட்டு செம்ம ஜில்லுன்னு இருக்கு. சான்ஸ் ஃபார் 1 more 6 போயிடுச்சுங்க. பிரசாந்த் பேட்லேருந்து நேருக்கு நேர் பதிவு பண்ணுற முதல் 6. இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் லெக்கில் தான் அடிச்சிருந்தாரு. ஸோ ஃபுல்லாகவே டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டியில் எடுத்து ஆடி இருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பிரசாந்த். என்ன சொல்ல வந்தேன்னா உள்ளதே கிளைமேட்டு செம்ம கூலிங்காக இருக்குது. இதில் பனி வேறு சாரல் மாதிரி மலை தூரல் அடிக்குது. இன்னுமே கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவாக ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸ் ஆகிருக்காரு. ஒரு சிங்கிள். பால் டு பால் மேட்சாக மாற்றிட்டாங்க. 16க்கு 17. இந்த பால் டாட்டு அப்படிங்கிற பட்சத்தில் 15க்கு 17 மாதிரி இருக்குது. சாரி 17ன்னு சொல்லியிருந்தேன். 18. இது வரைக்கும் இந்த ஓவரில் 7 ரன் போயிருக்கு. 15க்கு 18. சான்ஸ் ஃபார் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் போயிருக்கு. நோ மேன்ஸ் லேண்டு. ஃபீல்டர் மெனக்கட்டு வந்தால் தான் பிடிக்கலாம். சிங்கிள். அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். பாலுக்கு பால் மேட்ச் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி வரைக்கும் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போக பார்க்குறாரு பிரசாந்த். சிங்கிள். ரிமினிருக்கா 12 பந்துக்கு 15 அடிக்கணும். ஸோ ஏதாவது ஒரு மேட்சுக்கள் நடக்குதான்னு பார்க்கலாம். இங்கே சிக்கனமான ஓவர் 5 ரன் 6 ரன் அந்த மாதிரி போட்டாங்கன்னா கடைசி ஓவர் பரபரப்பாக போகும். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே கோகுல் வந்திருக்காரு 7வது ஓவர் போட. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. செகண்ட் ஒன் லெக் பை நோ ரன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. எப்போல்லாம் பெரிய ஷாட்டு போகிறாரோ அப்போல்லாம் தெளிவாக கனெக்ட் ஆயிடுது. ஸோ கனெக்ட் ஆகும் கரெக்டான இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் எங்கள் பெரிய ஷாட்டு போகிறான்னு சொல்லலாம் பிரசாந்த். நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அங்கே கவர்ஸில் ஃபீல்டரும் இருக்காங்க. ஒரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா 2வது ரன் கால் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே ஃபீல்டர். செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா? எஸ் போயிடுச்சுங்க. இங்கே பவுண்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் பவுண்ட்ரியோட இங்கே மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க.
ஸோ இதோட இங்கே 50யை பதிவு பண்ணுறாரு பிரசாந்த். வேறு லெவலான இன்னிங்ஸ் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ ரெஸ்பான்சிபிளாக ஓப்பன் இறங்கி 50யை பதிவு பண்ணியிருக்காரு முதல் மேட்ச்லேயே எங்கள் பிரசாந்த். தெளிவாக மீட் ஆகலை, ஆனாலும் ஓடிடுவாங்க. ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட எங்கள் மேட்சை டைப் பண்ணிட்டாங்க போத்தீஸ் கிங்ஸ் கோவை. லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக சிங்கிள் ஆட்டாரு. இந்த சிங்கிளோட இந்த டோர்னமெண்ட்லாம் முதல் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க எங்கள் போத்தீஸ் கிங்ஸ் கோயம்புத்தூர். ஸோ முதல் அணியாக 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி போயிருக்காங்க. வெல் பிளேடு பிரசாந்த் அண்ணா அண்ட் பாண்டி. ஸோ அதே மாதிரி அஜித்தும் நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு ஓப்பனிங்கில் வந்து. ஸோ இங்கே மேன் ஆஃப் த மேட்சுக்கான அவார்டாக இங்கே பிரசாந்த் ரன் கொடுக்குறாங்க. 53 ரன் அடிச்சிருந்தாரு. ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ்னே சொல்லலாம். இங்கே அதில் 5 4 3 6 அடங்கும். வாழ்த்துக்கள்ண்ணா.